வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பொது உளவியல் பாடக்குறியெண் PPCG 171 தொகுதி 3 உள்ள வளர்ச்சி செயல்முறைகள் அலகு 7 முதல் 9 வரை. முதலாவதாக அலகு 7 உள்ள பாடப்பகுதிகளை நாம் இப்போது காண்போம். இதனுடைய பாடத்தலைப்பு மனிதவள மேம்பாட்டின் இயல்பு மற்றும் கோட்பாடு, நேச்சர் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்றதான் இந்த அலகோட பாடத்தலைப்பு. இதனுடைய மனிதனுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இது எந்தெந்த வகையில் எந்தெந்த காலகட்டங்களில் இது நிகழுது அப்படின்றதான் இதில் முழுமையாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். முதலாவதாக மனிதனோட வளர்ச்சியை வரையறுத்து விவரித்தல். இந்த அலகுல முதலாவதாக மனிதனோட வளர்ச்சி என்னென்ன வளர்ச்சிகள் இருக்கு, எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த நிலைகளில் எவ்வாறு வளர்ச்சி அடைகிறான் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வாழ்நாள் முழுவதுமான வளர்ச்சி அப்படின்றதையும், பல்வேறு காலகட்டங்களில் எவ்வித வளர்ச்சி இருக்கு அப்படின்றதையும் நம்ம இதை செய்ய போகிறோம். அந்த வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றதையும் இந்த அலகுல நம்ம பார்க்க போகிறோம். மனிதனோட வளர்ச்சியில சூழ்நிலையோட தாக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த சூழ்நிலை தாக்கத்தினால மனிதனோட வளர்ச்சி வெவ்வேறு காலகட்டங்கள்ல எவ்வாறு அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் இந்த அலகுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். இந்த அலகை முடிச்சுட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்ன திறன்கள் நம்ம பெற்றிருப்போம் அப்படின்னம்னா, உளவியல், மருத்துவ உளவியல், சுகாதார உளவியல், அடுத்து கல்வி, நிறுவனங்கள், வேலை வாய்ப்பு, விளையாட்டு, இவற்றில் இருக்கக்கூடிய உளவியலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுதல். அடுத்து சுற்றுச்சூழல் கவலைகளை புரிந்து கொள்வதில் உளவியலின் பங்கை விவரித்தல், அங்கீகரிக்கவும் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக மனிதனோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பார்க்க போறோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல முக்கிய பகுதிகள் அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது ஒரு 4 பகுதிகளாக பிரிச்சிருக்கோம். இதுல முதல் பகுதி உடல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உடல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பிசிக்கல் குரோத் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய மூளை, நரம்பு மண்டலம், மரபணுக்கள், ஹார்மோன்கள் மற்றும் சரியான ஊட்டச்சத்தை பெறுதல். இதோட வளர்ச்சி எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னம்னா நியூட்ரிஷன் ஃபுட்ஸ், சரியான ஊட்டச்சத்து மிக்க உணவை பெறும் பொழுது இதனுடைய வளர்ச்சி முழுமை அடைகிறது. அப்படி இல்லாத போது அது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதையும் இந்த அலகில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அடுத்து அறிவாற்றல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம் உடல் வளரும் போதே, இந்த பொதுவாக ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இல்லை அதுக்கு சமமான அளவு எடுத்துக்கொள்ளும் போது உடல் வளர்ச்சி அடையும் போதே நம் சிந்தனை திறன், திங்கிங் ஸ்கில், அதுவும் என்ன செய்யுது அப்படின்னா வளர்ச்சி அடையுது. இது கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு அப்படின்றதும் எவ்வாறு மாற்றம் அடைகிறது அப்படின்றதையும் இது புரிஞ்சு கொள்றோம். ஒரு சிறு குழந்தைகள்ல நம்ம ஒரு வேலையை செய்யும் போது ஒரு விதமா செஞ்சிருப்போம். அதே பெரியவளாக ஆகும்போது அந்த வேலையை செய்யக்கூடிய விதம் என்ன ஆகுது அப்படின்னா மாற்றம் அடைகிறது அப்படின்றதான் இந்த அறிவாற்றல் வளர்ச்சி. அறிவாற்றல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும் போது முதல் சிந்தனை திறன், அதுக்கப்புறம் நுண்ணறிவு திறன் அப்படின்றதான் இந்த 2 பகுதியிலையும் பார்த்தோம். மூன்றாவது பார்க்கக்கூடியது ஆளுமை மேம்பாடு, அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டி ஒவ்வொரு காலகட்டங்களையும் இந்த ஆளுமை திறன் அப்படின்றது மாறுபடுகிறது. இது எப்படி அப்படின்னம்னா அந்த சமூகம் சார்ந்த அந்த மக்களை பார்க்கக்கூடியது, படிக்கக்கூடியது அதோட ஆளுமை திறன் மாற்றம் அடைகிறது அப்படின்றதான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா புரிஞ்சு கொண்டுக்கிறோம். ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது அது உடல் இருக்கட்டும், அடுத்து மனம் சார்ந்த ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சமூக மேம்பாடு. சமூக மேம்பாடு அப்படின்னு சொல்லும்போது சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்றோம். எப்படி தனி மனிதன் அனைவரும் சேர்ந்து தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். அப்போ அந்த தனி மனிதனுடைய மேம்பாட்டுல இந்த சமூகம் என்ன ஆகுது அப்படின்னா மேம்பாடு அடைகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த சமூக மேம்பாடு எப்போ நடைபெறும் அப்படின்னம்னா ஒரு தனி மனிதன் மற்றொரு மனிதனுடைய தொடர்பு கொள்ளும் போது. ஒருத்தர் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா சார்ந்து வாழுதல், டிபெண்டன்ட் அப்படின்றது அந்த இடத்துல வருது. இதுல பொறுத்தளவுக்கு நம்ம உறவு ரீதியாகவும், சொந்தங்கள் ரீதியாகவும், நண்பர்கள் ரீதியாகவும், ஆசிரியர், மாணவன், அந்த மாதிரி ஒவ்வொரு வழிமுறைகளையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னம்னா இந்த சமூக மேம்பாடு அப்படின்றது ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படின்றதான் இங்க முக்கியமானது. இந்த இடத்துல ஏதாவது தவறு ஏற்பட்டுச்சு அப்படின்னம்னா அது எவ்வாறு பாதிப்படைகிறது அப்படின்றதையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இது நம்ம பார்க்க போறோம். அடுத்து வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி அப்படின்றதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். எப்படி ஒரு வளர்ச்சி மனிதனுடைய செயல்பாடு
வளர்ச்சி வந்து எந்தெந்த காலகட்டங்களில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா காலகட்டங்களிலும் இருக்கு. அது வந்து கருத்தரித்த தருணத்திலிருந்து அவங்க சாகும் வரை என்ன ஆகுது அப்படின்னா அந்த வளர்ச்சி செயல்பாடு அப்படின்றது உடல் அளவில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. மனதளவிலும் மன முன்னேற்றங்கள் அப்படின்றதான் அங்க சொல்றோம். ஸோ இது வந்து உடல், சமூகம், உணர்ச்சி மற்றும் மனமாற்றங்கள் இதில் அடங்கும். ஸோ பிசிக்கல், அடுத்து வந்து சொசைட்டி, அடுத்து எமோஷனல், அடுத்து இங்கே வரும்போது மனமாற்றங்கள் இவை அடங்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். இது பொதுவா 3 பருவங்களை நம்ம பிரிச்சிருக்கோம். குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பல்வேறு உளவியலாளர்கள் வெவ்வேறு வயதை வைத்து அதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கும் அப்படின்றத பத்தி இங்க தெளிவா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா விவரிச்சிருப்பாங்க. அது பின்வரும் அலகுகள் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த 3 பருவத்திலையும் இந்த குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், ஸோ இந்த ஒவ்வொரு பருவங்கள்லையும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த வளர்ச்சி அப்படின்றது இருக்கக்கூடியது அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. இதை வந்து புரிந்து கொள்வதும், அடுத்து வந்து நம் வாழும் சூழலில் நம் வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கிறது அல்லது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதையும் இதில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ அவங்களுடைய பரம்பரை ரீதியா வரக்கூடிய நோய்கள். ஸோ இது வந்து இந்த பரம்பரை அந்த ஜீன்கள் மூலமாக, குரோமோசோம் மூலமாக கடத்தப்படக்கூடியது. ஒவ்வொரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யுது அப்படின்னம்னா இந்த அறிவு, உயரம், நிறம், அவங்களுடைய எல்லா தொடர்புகளும் என்ன செய்யுது அப்படின்னா இது வந்து குரோமோசோம் மூலம் என்ன செய்யுது அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகிறது. ஸோ இதில் வந்து பாலினம், அடுத்து வந்து சமூக பொருளாதார நிலை, சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்து வந்து ஹார்மோன் சேஞ்சஸ், ஹார்மோன், நியூட்ரிஷன், ஸோ சொசைட்டி, அடுத்து வந்து பார்க்கக்கூடியது ரேஸ், இனம் அப்படின்றது ஃபுல்லாமே இந்த வளர்ச்சியை பாதிக்கும் காரணம். இது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து பரம்பரை. ஸோ இந்த பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடியது மரபியல் சார்ந்த வகைப்பாடு. ஸோ இந்த மரபியல் சார்ந்த வகைப்பாடு அப்படின்றது நம்ம சொல்லும்போது இது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யுது அப்படின்னம்னா ஜீன்கள் மூலமாகவும் குரோமோசோம்கள் மூலமாகவும் இது கடத்தப்படுகிறது. இது பிசிக்கல், நம்ம உடல் மொழியில பார்த்துட்டோம் அப்படின்னா கண்களுடைய நிறம், உயரம். ஸோ அடுத்து வந்து மன ரீதியா பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நுண்ணறிவு திறன், கிரிட்டிக்கல் திங்கிங், போன்ற அனைத்துமே வந்து அவங்களுடைய பெற்றோரிலிருந்து அல்லது அவங்களுடைய மூதாதைய தலைமுறையிலிருந்து என்ன செய்யுது அப்படின்னம்னா அடுத்தடுத்த புதிய தலைமுறைகளுக்கு இது கடத்தப்படுகிறது. இதன் மூலமா அதனுடைய வளர்ச்சியில் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதுதான் இந்த வளர்ச்சியை பாதிக்கும் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஊட்டச்சத்து. ஸோ நன்றாக உண்பது அப்படின்றத மாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா பத்தாது. ஸோ அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் நம்ம உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்றதான் மிக முக்கியமானது. ஸோ எவ்வாறு நம்மளுடைய பள்ளிகளில் வந்து மதிய உணவு திட்டம், அடுத்து சத்துணவு திட்டம் அப்படின்ற மாதிரி மாற்றம் அடைந்ததோ ஸோ அதே மாதிரி ஊட்டச்சத்து அப்படின்றது நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். ஸோ உடல் எடை சராசரி எடையை விட மிகவும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னம்னா இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா மனிதனுடைய வளர்ச்சியை வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ அப்போ நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து சரியாக என்ன செய்ய முடியாது அப்படின்னம்னா அவங்களுடைய வாழ்க்கை செயல்முறைகளை முழுவதுமாக ஒரு இதாக வந்து செய்ய முடியாது அப்படின்றதா இங்கே சொல்றாங்க. அடுத்து சமூக பொருளாதார நிலை. ஸோ சமூக பொருளாதார நிலை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய சூழ்நிலையில் உள்ள வளங்கள், ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னம்னா உங்களுடைய அறிவு, அடுத்து வந்து உயரம், மன ஆரோக்கியம் போன்ற அனைத்து வளர்ச்சியிலும் இந்த சமூக பொருளாதார நிலை அப்படின்றது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்து ஹார்மோன்கள். ஸோ பொதுவாக நமக்கு தெரியும் 2 வகையான சுரப்பிகள் நம்ம முடிச்சிருக்கோம். நாளமில்லா சுரப்பி, மாதவிடாய் சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நாளமில்லா சுரப்பிகளுக்குள்ளவே நமது ஹார்மோன்கள் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. இந்த பிட்யூட்ரி சுரப்பியாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து வளர்ச்சிக்கான ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது எவ்வாறு வந்து ஒரு பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா சரியாக செயல்படாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நாளமில்லா சுரப்பிகள் ஸோ அவங்களுடைய வளர்ச்சி வந்து மிகவும் பாதிக்கக்கூடிய தன்மையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையிலும் என்ன செய்யும் அப்படின்னம்னா இது நிகழும் அப்படின்றதான் இங்கே கூறுறாங்க. ஸோ அடுத்து நிறங்கள், அடுத்து வந்து இனம், ரேஸ். ஸோ இங்கே நம்ம சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னம்னா ஒரு இன குழு. ஸோ அவங்களுடைய உயரம் எவ்வளவு இருக்கு, அவங்களுடைய எடை எவ்வாறு இருக்கும், அவங்களுடைய தோலின் நிறம் எவ்வாறு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்துவமான உடல் பண்புகளை கொண்டுள்ளது அப்படின்றதான் இந்த இனம் அப்படின்றதுல வருது. அடுத்து கலாச்சாரம். ஸோ நம்முடைய கலாச்சாரம், கல்ச்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட மதிப்புகள், வேல்யூஸ். ஸோ அந்த வேல்யூஸ், அடுத்து வந்து பழக்க வழக்கங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு காலையில் எந்திரிச்சிலிருந்து இரவு படுக்கைக்கு போற வரைக்கும் என்னென்ன செயல்பாடுகள் எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு முறைமைகள் வந்து இருக்கு. அந்த முறைமைகள் வந்து ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் ஒவ்வொரு விதமாக பார்க்கப்படும். என்ன செய்ய முடியும் அப்படின்னா வழிமுறைகள் வெவ்வேறு வகையில இருக்கும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னோம்னா மனிதனுடைய அந்த வளர்ச்சியில வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதா இங்க வந்து முக்கியமா வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா குறிப்பிடுறாங்க.
ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மனித வளர்ச்சியின் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம முதலே பார்த்த மாதிரி மரபியல் சிக்கல்கள். அது வந்து ஒவ்வொரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து வந்து தொடர்ச்சியான இல்ல வந்து படிநிலை வளர்ச்சி. தொடர்ச்சியான கண்டினியூஸா அப்படியே போயிட்டே இருக்கும். இடைவினை இல்லாமல் படிநிலை வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இது அதுல இருந்து வேறுபடக்கூடிய ஒன்று. அடுத்து வந்து ஆரம்ப கால அனுபவங்கள் இல்ல பிற்கால அனுபவங்கள். ஆரம்ப கால அனுபவங்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படி அந்த வகையில நமக்கு ஆரம்ப காலங்கள்ல குழந்தைகள்ல ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அது பிற்காலங்கள்ல எவ்வாறு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து இங்க வந்து தொடர்ச்சி, அடுத்து தொடர்ச்சியற்ற தன்மை அப்படின்னு சொல்றோம். அடுத்து நிலைத்தன்மை, மாற்றம், அடுத்து இயற்கை மற்றும் வளர்ப்பு அப்படின்ற வகையில இந்த சிக்கல்களை நம்ம வந்து முழுமையா வந்து பார்க்க போறோம். ஸோ அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது வந்து மரபியல் மற்றும் சுற்றுச்சூழல். ஸோ ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில வந்து அவங்களுடைய மரபியல் அப்படின்றது அது வந்து ஜீன்கள் மூலமாகவும் குரோமோசோம்கள் மூலமாகவும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது அவங்களுடைய தலைமுறைகள் மூதாதையரோட தலைமுறைகள்ல இருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன செய்யுது அப்படின்னா கடத்தப்படுகிறது. இது மூலமா அந்த வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னேற்றத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தாக்கங்கள் அப்படின்றத முதல் இதுலயே நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து மிக முக்கியமானது சுற்றுச்சூழல் வந்து எவ்வாறு மனித வளர்ச்சியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சுற்றுச்சூழல் மூலமாக மனிதனுடைய நடத்தை, இந்த பிஹேவியர் அப்படின்றது என்னாகும் அப்படின்னா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அவங்களுடைய அடுத்த வீட்டு சூழ்நிலையை தாண்டி அவன் வரும்போது என்னாகும் அப்படின்னம்னா சமூகத்துக்கு வரும்போது அவங்களுடைய பிஹேவியர் வந்து எவ்வாறு மாற்றம் அடைகிறது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ குணாதிசயங்கள், வளர்ச்சி, மரபணுக்கள் அல்லது நம்மை சுற்றியுள்ள உலோகத்தா என்ன செய்யுது அப்படின்னா இந்த உலோகத்தை சுற்றியுள்ள இந்த இருந்து அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் இங்க வந்து முக்கியமா கூறுறாங்க. ஸோ அப்ப மனிதனுடைய வளர்ச்சி முன்னேற்றத்துல இருவிதமான தாக்கங்கள் ஏற்படுகிறது. அது மரபியல் மற்றும் சுற்றுச்சூழல் அப்படின்றதான் இங்கே சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இரண்டுமான தாக்கங்கள் அப்படின்னு சொல்லும் போது மரபணுக்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், இல்ல மரபியலால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள். அடுத்து வந்து இந்த சுற்றுச்சூழல், அந்த உலோகத்திலிருந்து நம்ம இருக்கக்கூடிய ஒரு தாக்கம் அப்படின்றதான் இங்கே குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து தொடர்ச்சியான படிநிலை வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு தெளிவில்லாத நிலைகள் இல்லாமல் வளர்ச்சி சீராக நடக்கிறதா அல்லது தனித்தனி கட்டங்களாக நடக்கிறதா அப்படின்றதான் இங்க வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது ஆரம்பம் மற்றும் பிற்கால அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். சிறு வயது அனுபவங்கள் நம்ம மிகவும் வடிவமைக்கிறதா இல்லது வந்து பிற்காலத்துல பெரியவங்களான பின்னாடி ஏற்படக்கூடிய அனுபவங்கள் வந்து எவ்வாறு நம்மளுடைய வளர்ச்சி வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதும் இதுல வந்து கூறியிருக்காங்க. அடுத்து வந்து பார்க்கும்போது மனித வளர்ச்சியின் பல்வேறு நிலைகள். ஸோ எவ்வாறு ஒரு மனிதன் வந்து வளர்ச்சி அடைகிறான். ஸோ இந்த இடத்துல வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படின்னு ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஸோ முதலாவதாக மனித வளர்ச்சியின் பல்வேறு நிலைகள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது மகப்பெரும் முற்பட்ட காலம், அதாவது கருத்தரித்தல், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஸோ இங்க வந்து பார்க்கும்போது ஒரு ஒற்றை செல் எவ்வாறு வந்து அது வந்து பிரிந்து அது வந்து ஒரு மனித குழந்தையாக வளர்கிறது அப்படின்றது தான் இந்த காலகட்டங்கள்ல மனிதனுடைய வளர்ச்சி. அது வந்து ஒரு செல்லா வந்து உருவாகி அது வந்து வெவ்வேறு படிநிலைகள்ல வெவ்வேறு காலகட்டங்கள்ல அது ஒரு முழுமையான அந்த குழந்தை பருவத்தை இங்கே குறிப்பிடுறான். ஸோ 2 ஆண்டு காலம் வரை, அதாவது பிறப்பு முதல் 2 ஆண்டு காலம் வரை. ஸோ இந்த 2 ஆண்டு காலங்கள் அப்படின்றது மிகவும் முக்கியமானது. அது அதிகமான நேரங்கள் வந்து தன் தாய், தந்தை, குடும்பம் அவங்களுடைய சார்ந்துதான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல 100% அவங்களோட சார்ந்துதான் இருக்கும். குடும்பத்தை சார்ந்து மிக முக்கியமாக தாய் அப்படின்றவங்களை சார்ந்துதான் இந்த இது இருக்கும் அப்படின்றதுதான் மிக முக்கியமானது. ஸோ உடல் மற்றும் மூளை அது வந்து வியதகு மாற்றங்கள். ஸோ ஏன் அப்படின்னம்னா அந்த மூளை வந்து அந்த சுற்றுச்சூழல் அங்க நடக்கக்கூடிய வினைகள், தூண்டல், துலங்கள், ஸோ இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா முழுமையா அது வந்து என்ன செய்யும் அப்படின்னம்னா உள்வாங்கி கொண்டே இருக்கும் அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. ஸோ அதனுடைய வளர்ச்சியில என்ன செய்யுது அப்படின்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அடுத்து வந்து உடல் இயக்க செயல்பாடுகள் அப்படின்றது மிக முக்கியமானது. இவ்வாறு ஒரு பிறந்த குழந்தை வந்து முதல்ல வந்து படுத்தே இருக்கும், அடுத்து வந்து அப்படியே வந்து தவக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி செயல்பாடுகள், உடல் இயக்க செயல்பாடுகள், கை கால்கள் அசைக்கிறது, ஸோ இந்த மாதிரி திறன்கள் என்ன அப்படின்னா அடுத்து மற்றவர்களுடைய வந்து நெருங்கிய தொடர்புகளை இது என்ன செய்யுது அப்படின்னா ஆதரிக்கிறது. தன் தாயோட வந்து ஒரு இணக்கமா இருக்கக்கூடியது அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னம்னா நடைபெறும் அப்படின்றாங்க. அடுத்து ஆரம்ப குழந்தை பருவம் 2 ஆண்டுகள் முதல் 6 ஆண்டுகள் வரை அப்படின்னு சொல்லக்கூடியது.
ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மனிதனுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா உடல் இயக்க செயல்பாடுகள் திறன் வந்து என்ன செய்யுது அப்படின்னா முழுமையாக மேம்படுகிறது. இப்படி பிறக்கும்போது நடக்கவே முடியாத அளவுக்கு, எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு இருந்த குழந்தை இந்த ஒரு 6 ஆண்டு காலங்களில் அது வந்து ஒரு முழுமையான வளர்ச்சி பெற்று அது கூட நடக்க, ஓட, விளையாட, ஸோ இந்த மாதிரி உடல் இயக்க செயல்பாடுகள், மோட்டார் ஸ்கில்ஸ் இது ஃபுல்லாமே என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னோம்னா அதிகமாக வந்து மேம்பட்டிருக்கும். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் ஃபிசிக்கல் அதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது மொழி மற்றும் சிந்தனை வேகமாக விரிவடைகிறது. ஸோ அவங்களுடைய மதர் டங், தாய்மொழி, அவங்களுடைய தாய் தந்தை, அவங்களுடைய குடும்பம், அவங்களை சுற்றி உள்ள சமூகம் எந்த மொழி வந்து பேசுகிறதோ அதை அப்படியே கிழித்து அது பேசக்கூடிய திறன் அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னோம்னா இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து சிந்தனை, திங்கிங் அப்படின்றது வேகமாக விரிவடையக்கூடியது. அடுத்து உணர்வு அப்படின்றது உருவாகிறது இந்த காலகட்டங்கள்ல. ஏன்னா தாய் வந்து அந்த குடும்பம் அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எல்லாத்தையுமே வந்து டீச் பண்ணும். ஸோ ஒழுக்கம்னா என்ன, எப்படி நம்ம இருக்கணும், அந்த வாழ்வியல் முறைகள் அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னம்னா இந்த காலகட்டங்கள்ல அந்த குடும்பத்தின் மூலமாக அந்த குழந்தையை வந்து சமூகம் மூலமாக பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டங்கள்ல இருக்கும் அப்படின்றதான் மிக முக்கியம். அடுத்து வந்து விளையாட்டின் மூலம் சகாக்களுடன் தொடர்புகளை உருவாக்க தொடங்கின்றன. ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன செய்வாங்க பண்ணோம்னா ஒரு 2 ஆண்டுகள் கழித்து, அதாவது இருந்து ஒரு 3 ஆண்டுகளை கழித்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வெளியே போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய பியர் குரூப் சகாக்கள், ஸோ அவங்களுடைய ஒத்த வயதுடைய அந்த இதோட குழந்தைகளோட என்ன செய்வாங்க அப்படின்னா சேர்ந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ அங்கதான் என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த சமூக உறவுகள் அப்படின்றது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்கு. ஸோ அடுத்து வந்து நடுத்தர குழந்தை பருவம். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 6 முதல் ஒரு 11 வயது வரை அப்படின்றது ஃபுல்லாமே. ஸோ இந்த காலகட்டங்கள் முழுவதும் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய பள்ளி பருவத்திலேயே என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா செலவழிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து விளையாட்டில் ஒரு முன்னேற்றங்கள், அடுத்து வந்து தர்க்க ரீதியான சிந்தனை, அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றது இந்த இடத்துல அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எவ்வாறு நம்ம வந்து 2 முதல் 6 ஆண்டு காலம் வந்து சிந்தனை வந்து வளர்கிறது அப்படின்னு சொன்னோம். அது இந்த சிந்தனை வந்து மேலும் வரை இருக்கக்கூடியது. ஸோ இந்த காலகட்டங்கள்ல கல்வி அறிவு மற்றும் சுய ஒழுக்கம் ஸோ பற்றிய ஒரு புரிதல், அடுத்து வந்து நட்பை உருவாக்குதல், அதாவது பியர் குரூப்போட என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய நட்பை உருவாக்குதல். ஸோ இது ஃபுல்லாமே நடுத்தர வயதுல தான் என்ன செய்யும் அப்படின்னா நிகழக்கூடியது. அடுத்து இளமை பருவம். ஸோ 11 முதல் 18 வயது வரை. ஸோ இந்த இடத்துல வந்து ஆண் பெண் இருவருமே வந்து பருவம் அடைதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்களுடைய உடல் செயல்பாடுகளில் ஹார்மோன்கள் மூலமாக மாற்றம் அடையக்கூடியது. ஸோ இது ஃபுல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா அவருடைய முதிர்ச்சிக்கு தூண்டுகிறது. அடுத்து வந்து சுருக்க சிந்தனை மற்றும் தீவிர பள்ளி கவனத்திற்கு வழிவகுக்கிறது. இந்த தீவிர பள்ளி கவனத்திற்கு வழிவகுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஸோ இந்த மாதிரி வந்து மிக முக்கியமான தேர்வுகளை எதிர்கொள்றதுனால இதை நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கோம். ஸோ இதுல வந்து இளம் பருவத்துல வந்து தனிப்பட்ட மதிப்பு, ஒரு வேல்யூஸ், இவங்க வந்து நல்லா படிப்பான், நல்லா விளையாடுவான், இந்த ஸ்கில் இவனுக்கு இருக்கு, இவனால படம் வரைய முடியும் அப்படின்ற ஒரு வேல்யூஸ். அடுத்து வந்து குறிக்கோள். இதெல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு தனி சுதந்திரம், ஸோ இண்டிபெண்ட், இனிமேல் நான் யாரையுமே சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்றது இந்த 18 வயதுல வரக்கூடிய ஒரு எண்ணங்கள் அப்படின்றத இதை பார்க்குறோம். அடுத்து மிக முக்கியமான ஒன்று 18 முதல் 40 வயது வரை. ஸோ இந்த காலகட்டங்கள்ல மனிதனுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஸோ அந்த டயத்துல வந்து வீட்டை விட்டு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னம்னா அவங்க வந்து வேலைக்காகவோ இல்லை அவங்களுடைய பொருளாதார தேவைக்காக என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னம்னா கல்வி சம்பந்தப்பட்ட தேவைக்காகவோ இல்லை பொருளாதார தேவைக்காக இல்லை வேலை வாய்ப்புக்காக என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா வேறு இடத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். அடுத்து வந்து நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த காலகட்டங்கள்ல அந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு இது வந்து நிகழும். ஸோ இந்த மாதிரி நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படி வரும். ஸோ அடுத்து முக்கியமான ஒரு கவலை இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடியது வந்து அவருக்கான வேலை மற்றும் தொழில். ஸோ அடுத்து வந்து வளர்ச்சி, இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து உருவாக்க போறோம். அடுத்து வந்து குடும்பத்தை தொடங்குதல், இது அனைத்துமே இந்த முக்கியமான காலகட்டங்கள், அதாவது 18 முதல் 40 வயதுல வந்து நிகழும். இது வந்து மனித வளர்ச்சியின் ஒரு முன்னேற்றத்தில் ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அடுத்து வந்து நடுத்தர வயது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 40 முதல் ஒரு 65 வயது வரை. ஸோ இந்த இதுல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஸோ அவர் வந்து ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில வந்து ஒரு முன்னேற்றம் அடைந்த நிலையிலையோ அல்லது அவர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு துறையில முதலாவதாக ஒரு முன்னேற்றம் அடைந்த ஒரு நிலையிலோ என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இடத்துல தலைமை பண்பு பாத்திரம் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த 40 வயதுல அவர் வந்து வளர்ந்து நிற்க வேண்டும். ஸோ இது மூலமா என்னாகும் அப்படின்னா தன்னுடைய வயதான பெற்றோர்களை வந்து அவர் வந்து கேர் பண்ணக்கூடியது பார்க்கக்கூடிய அளவுக்கும் அடுத்து தங்களுக்கு குழந்தைகளை என்ன செய்ய முடியும் அப்படின்னம்னா சுதந்திரத்திற்கு மாற்ற உதவுகிறார்கள். அடுத்து அந்த குழந்தை வந்து ஒரு 10 வயது 11 வயது அந்த இடத்துல வரும்.
ஸோ அடுத்து இந்த 65 வயதை நெருங்கும் போது இறப்பு பற்றிய ஒரு விழிப்புணர்வு என்ன செய்யுது அப்படின்னா வளர்கிறது. பொதுவாக நம்ம வயதானவர்களை பார்த்துட்டா அப்படின்னாலே ஒரு 65 70 வயதுகள் வந்துட்டாலே ஸோ அடுத்து வந்து இறப்பு வந்து எனக்கு எப்போ வேணாலும் நிகழலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ பொதுவாக இறப்பு அப்படின்றது வயது சார்ந்தது கிடையவே கிடையாது. ஸோ அடுத்து வந்து நடுத்தர பருவத்தின் பிற்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது 65 முதல் இறப்பு வரை. ஸோ இது வந்து நடுத்தர பருவத்தின் பிற்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல மோஸ்ட்லி ரெஸ்ட், ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாங்க ஆஃப்டர் 60. ஸோ அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆனே உடல் ஆரோக்கியம், ஸோ அந்த ஹெல்த் ஃபுல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து வாழ்க்கையோட அர்த்தத்தையும் அதன் நோக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. ஸோ நம்ம வந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த சமூகம் அவர் சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சாரம் என்னென்ன மதிப்புகள் வந்து அந்த வயதுக்குள்ள ஏற்பட்டிருக்கணுமோ கிடைத்திருக்கணுமோ அது ஃபுல்லாமே கிடைத்திருந்தால் அவருடைய காலகட்டங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னம்னா ஸோ அதை வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதான் இந்த மனித வளர்ச்சியின் பல்வேறு நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பொறுத்தளவு இளமை பருவம், அடுத்து வந்து மகப்பெரு பருவம், அதாவது குழந்தையை வந்து கருத்தரித்துல இருந்து அவங்களுடைய அடுத்து வந்து 2 ஆண்டு காலம் வரை எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது, அடுத்து 6 ஆண்டு காலம் வரை அவங்களுடைய முன்னேற்றம் எவ்வாறு இருக்கிறது, அடுத்து 11 ஆண்டு காலம் வரை அவங்களுடைய சிந்தனை எவ்வாறாக கிரிட்டிக்கல் திங்கிங் தர்க்க ரீதியாக சிந்தனையாக மாற்றம் அடைகிறது, அடுத்து வந்து 18 வயதில் அந்த பருவம் அடைதல் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. ஸோ அடுத்து வந்து அவங்களுடைய முயற்சிகள், அடுத்து தனிப்பட்ட ஒரு பின்பம் வந்து ஏற்படுத்துறாங்க. அடுத்து வந்து 18 வயது முதல் 40 வயது வரை அவங்களுடைய தொழில் துறை வேலை வாய்ப்பு சார்ந்தது. அடுத்து 45 முதல் 65 வயது வரை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த தொழில்துறையில் முன்னேற்றம் அடையக்கூடியது. ஸோ அடுத்து 65 வரை பிற்பகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது இறப்பு வரை. ஸோ அவர் கடந்த வந்த காலங்கள் அது அனைத்தையுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல நோக்கத்திற்காக வந்தோம், அந்த நோக்கம் நிறைவடைந்தது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணங்களோடு நல்ல ஒரு இதில் வரும்போது ஃபில்ஃபில் ஆயிரும் அப்படின்றது தான் இந்த மனித வளர்ச்சியின் பல்வேறு நிலைகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து மிக முக்கியமானது இந்த மனித வளர்ச்சியோட நிலைகள் வெவ்வேறு வயது வகைகளை நம்ம பார்த்தோம். இது வந்து சூழ்நிலையோட தாக்கங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றதான் மிக முக்கியமானது. ஸோ ஒரு மனிதன் வளர்ச்சி அடைகிறான் அப்படின்னம்னா அது உடல் வளர்ச்சியை மாத்திரம் நம்ம இங்கே பேச வேண்டியது கிடையாது. ஸோ அதை சார்ந்து நம்ம மன வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதும், அந்த மன வளர்ச்சி அதெல்லாம் வந்து சூழ்நிலையோட தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நாம் எவ்வாறு வளர்கிறோம் அப்படின்றது அந்த சூழ்நிலையோட தாக்கம் அப்படின்றது மிக மிக முக்கியம். ஸோ அது ஃபர்ஸ்ட் அந்த தாக்கம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள், இது இரண்டுமே அந்த தனி மனிதனுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது வந்து நுண்ணிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பெற்றோர்கள், அவங்களுடைய சிப்ளிங்ஸ் உடன் பிறந்தவர்கள், அடுத்து வந்து ஆசிரியர்கள், நண்பர்கள். ஸோ இந்த மாதிரி நபர்கள்லாம் யாரெல்லாம் அந்த குழந்தையோட நேரடியான தொடர்புல இருக்காங்களோ ஸோ அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய நடத்தை அந்த குழந்தையிடையே எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் இந்த சூழ்நிலை தாக்கத்திற்கான நுண்ணிய அமைப்புல கீழே வரக்கூடிய பெற்றோர், உடன் பிறந்தோர், ஆசிரியர், நண்பர்கள், அடுத்து நம்மளுடைய சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்துமே இதுல வரும். ஸோ மிக முக்கியமாக அந்த குழந்தையோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியது அப்படின்றதான் இங்கே வருது. அடுத்து வந்து மீசோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரோ சிஸ்டத்தை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ உதாரணமாக நாம் பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இணைந்து செயல்படுறது, 2 பேருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்றது. ஓகேவா? ஸோ பெற்றோர், ஆசிரியர் 2 பேருமே வந்து அவங்களுடைய சூழ்நிலை தாக்கத்தை ஏற்படுத்திடுது. ஸோ ஆசிரியர் வந்து இது நல்லா படிக்கணும், இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதை வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ கணித பாடம் மிக முக்கியமானது, அது மிக கடினமாக இருக்கும், அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அவன் வந்து பிற்காலத்தில் வந்து நல்லா ஒரு கணிதம் படித்து அந்த கணிதத்தில் ஒரு பெரிய அறிஞர்களுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது. ஸோ இதுதான் அவனுடைய மனித முன்னேற்றத்தில் சூழ்நிலையின் தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து வந்து எக்ஸோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ பெற்றோரின் பணி அட்டவணை அல்லது வந்து பள்ளி கொள்கைகள், ஸோ அவங்க என்னென்ன பாலிசிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாம் வந்து எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் இந்த எக்ஸோ சிஸ்டத்தில் வரக்கூடியது. ஒரு பள்ளி குழந்தைக்கு வந்து ஒரு 9 மணிக்கு வந்து பள்ளி தொடங்குகிறது அப்படின்னம்னா ஸோ அதோட வாழ்க்கை முறை அப்படின்றது எவ்வாறு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த எக்ஸோ சிஸ்டம் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்போ அந்த குழந்தையோட எந்திரிக்கக்கூடிய டைம், அதை வைத்திருக்கக்கூடிய டைம், டைம், தொலைவுகளில் இருக்கும்போது அந்த பள்ளிக்கு வந்து போகக்கூடிய நேரங்கள், ஸோ இது ஃபுல்லாமே வந்து இந்த எக்ஸோ சிஸ்டத்தில் என்ன செய்யுது அப்படின்னா வளர்ச்சியை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் இதில் நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து பார்க்கக்கூடியது வந்து மேக்ரோ சிஸ்டம். ஸோ இந்த சட்டங்கள் வந்து பழக்க வழக்கங்கள், ஸோ இதான் நம்மளுடைய இது கல்ச்சர், இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய. அடுத்து வந்து மரபுகள். ஸோ இது ஃபுல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த சமூக வளர்ச்சி, இந்த சமூகத்தினுடைய தாக்கம் வந்து சூழ்நிலை தாக்கமாக மாறி மனித வளர்ச்சியும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதான் இங்கே பார்க்குறோம்.
அடுத்து வந்து கால அமைப்பு. ஸோ இது வந்து வரலாற்றின் வெவ்வேறு நிலைமைகளில் வரக்கூடியது. ஸோ பொருளாதார நிலைமைகளில் வரக்கூடியது, காலப்போக்கில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஸோ இது எவ்வாறெல்லாம் மாற்றம் அடைகிறது அப்படின்றது தான் இந்த கால அமைப்பில் வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை என்ன செய்யும் அப்படின்னா மனித வளர்ச்சியில் ஏற்படுத்தும். ஸோ அடுத்து வந்து மனித வளர்ச்சியின் முக்கியமான கால கருதுகோள், அதாவது ஹைபாத்திசிஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் வரும். ஸோ குழந்தை பருவத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்னம்னா, நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் எளிதாக வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா கற்றுக்கிற முடியும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இது வந்து நடக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னா இந்த டயத்தில் வந்து மூளை வந்து மிக விரைவாக இயங்கக்கூடியது அப்படின்றதான் இங்கே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த உளவியலாளர்கள், ஸோ மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஸோ இந்த டயத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஒரு குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து ஒரு மொழியை வந்து என்ன செஞ்சது அப்படின்னா கற்றுக்கொள்ளக்கூடியது. ஸோ இது வீட்டில் ஒரு மொழியும், சமூகத்தில் அவங்க சார்ந்த சமூகத்தில் வேறு மொழியும் பேசும்போது என்னாகும் அப்படின்னம்னா அந்த குழந்தை 2 மொழியுமே கற்றுக்கூடிய ஒரு திறன்கள் என்ன செய்யுது அப்படின்னா மேம்பாடு அடைகிறது. அதாவது தன்னோட சுற்றி நடக்கக்கூடிய அனைத்தையுமே என்ன செய்யுது அப்படின்னா தகவல்கள், இந்த இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாத்தையும் என்ன செய்யும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த குழந்தை பருவத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அது ஆசிரியர்கிட்ட இருக்கட்டும், பெற்றோர்கள்ட்ட இருக்கட்டும், இந்த குழந்தை வந்து அதிகமான ஒரு கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில வந்து இருப்பாங்க. ஆனால் இந்த ஆசிரியரோட முக்கிய பணி, ஸோ பெற்றோருடைய முக்கிய கடமை அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அந்த கேள்விகளுக்கு அனைத்துமே கருத்தியல் ரீதியான பதில்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கொடுக்கணும் அப்படின்றதான் மிக முக்கியமான ஒன்று. ஸோ ஏன் அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல தான் அது அனைத்தையுமே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு புரியக்குள்ள வாய்ப்பு வந்து அந்த இடத்துல இருக்கு. ஸோ மூளை வந்து அதிகமாக இயங்கக்கூடியது. ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு லாங்குவேஜ், நம்ம ஒரு மொழி உணர்மொழி, இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 வயதுக்கு அப்புறம் வந்து ஒரு மொழியை கற்றுக்கணும் அப்படின்னம்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதே ஒரு குழந்தையாக இருக்கும்போது ஒரு மொழியை கற்றுக்கிறோம் அப்படின்றது, அது கற்றுக்கிறோம்ட்டே தெரியாமல் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த மூளை வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா அனைத்தையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறனை வந்து அந்த காலகட்டங்களில் இருக்கும் அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த டயத்தில் வந்து நம்ம முக்கியமாக நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து அதை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது பின்னாடி வந்து பெரிய கடினமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதான் இந்த இடத்துல முக்கியமாக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா குறிப்பிடுறாங்க. ஸோ அடுத்து இந்த அழகு இதோட முடிவடைஞ்சு. ஸோ அந்த அழகில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா மனித வளர்ச்சி, ஸோ அவங்களுடைய வளர்ச்சி நிலைகள், அடுத்து வந்து முன்னேற்றம், அடுத்து ஆயுள் கால வளர்ச்சி எவ்வாறு இருந்தது, ஸோ முக்கியமாக அந்த வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன காரணிகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து மிக முக்கியமானது இந்த சுற்றுச்சூழல் உறவுகள். ஸோ இதெல்லாம் வளர்ச்சியை வந்து எவ்வாறு பாதிப்படைய செய்கிறது. அடுத்து வந்து இவை கட்டளை மேம்பாடு அடைய எவ்வாறு முக்கியமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா இதில் முழுமையாக வந்து பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா அழகு 8 வளர்ச்சியின் நிலைகள். ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னேற்றத்தின் நிலைகள். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்துட்டோம்னா, ஸோ நம்ம முதல் அழகிலே வந்து குறிப்பிட்ட மாதிரி மனிதனுடைய வளர்ச்சி அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க கருவுற்றத்திலிருந்து என்ன செய்யுது அப்படின்னம்னா ஆரம்பிக்கிறது. ஸோ இது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னம்னா அவங்களுடைய இறப்பு வரைக்கும் இந்த வளர்ச்சி அப்படின்றது இருக்குது அப்படின்றதான் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றதான் மிக முக்கியமானது. இது சில மாற்றங்கள் வந்து தற்செயலாக நம் விரும்புகளால் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட், நம்ம விருப்பங்களால் இவை நிகழ்கிறது. ஆனால் பெரும்பாலும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வளர்ச்சி, இந்த முன்னேற்றம் அப்படின்றது பொதுவாக வளர்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கடத்தப்பட்ட உயிரியல். ஸோ கடத்தப்பட்ட உயிரியல் வரும்போது மரபியல் ரீதியாக வரக்கூடியது. அடுத்து மிக முக்கியமானது வந்து உளவியல் காரணிகள் அப்படின்றது முக்கியமானது. உயிரியல் காரணி, அடுத்து உளவியல் காரணி. ஸோ ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த அனுபவ கலவை, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் இந்த அழகை பொறுத்தளவுக்கு ஸோ மிக ஒரு 2 கோட்பாடை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக பார்க்கக்கூடியது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஸோ அவரோட உள இயக்கம் இது வந்து எவ்வாறு இருந்தது. அடுத்து வந்து பார்க்கும்போது எரிக்சன், அவங்களுடைய எண்ணம். ஸோ பொதுவாக வந்து ஒரு 8 நிலைகள், அதாவது மனிதனுடைய வளர்ச்சியை வந்து இவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நிலைகளாக என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த வெவ்வேறு நிலைகளில் மனிதனுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், உடல் சார்ந்த, அடுத்து வந்து உள இயக்கம் சார்ந்த அப்படின்றதும் 2 வகையிலும் இவங்க வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த 2 வகையை நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா இப்போ பார்த்துருவோம். ஸோ அடுத்து வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டின் கோட்பாடு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்றவர் வந்து ஒரு மருத்துவர். ஸோ இவரோட வந்து ஆளுமை மற்றும் மனோ பகுப்பாய்வு கோட்பாட்டின் பங்களிப்பாளராக இருந்தார், அதாவது வந்து சைக்காலஜிக்கல். ஸோ இவருக்கான இந்த இனிஷியேட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இவர் வந்து நோயாளியோட மருத்துவம் செய்யும் போது தன்னுடைய கோட்பாடை வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இவர் வந்து உருவாக்கியிருக்கார். ஸோ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உணர்வற்ற மன செயல்முறை, அடுத்து வந்து ஆக்கிரமிப்பு மற்றும் பாலியல் ஆசைகள். ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யுது மனிதனுடைய ஆளுமையில் எவ்வாறு பங்களிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்.
ஸோ முதலாவதாக நம்ம பார்க்கும்போதே வளர்ச்சியில் வந்து உடல் வளர்ச்சி, அடுத்து வந்து ஆளுமை வளர்ச்சி அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஆளுமை வளர்ச்சி எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, இந்தந்த கோட்பாடுகள்லாம் அப்படின்றதான் இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. இவரை பொறுத்தளவுக்கு ஒரு 3 விதமா வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, மனிதனுடைய ஆளுமையை பொறுத்தவரை இட்டு, ஈகோ, அடுத்து வந்து சூப்பர் ஈகோ அப்படின்றது ஒரு 3 கூறுகளாக பிரித்து வைத்துள்ளார், கொண்டுள்ளது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு அப்படின்னா, சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து இங்கே ரெஃபர் பண்ணாரு, இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ. ஸோ இந்த இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்றது வெவ்வேறு கருத்துக்களை கொண்டது. அது உடல் மற்றும் உடலியல் அடிப்படையை கொண்டிருக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அதாவது உடலை மாத்திரம் இங்க பேசல, உடல் வளர்ச்சி, உடல் முன்னேற்றம் அதை பத்தி பேசல, உள இயக்கம் அப்படின்றதும் இங்க வந்து குறிப்பிடுறோம். ஸோ அதனாலதான் நம்ம வந்து இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா, ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்ட் அதாவது முக்கியமான ஆளுமையில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றதுதான் பார்த்துருவோம். ஸோ ஈட்டு என்பது ஒரு நபரின் உள்ளுணர்வு மற்றும் தூண்டுதல்களின் மூலமாகும். நம்ம ஏற்கனவே தூண்டல், துலங்கல் அப்படின்னு பார்த்துருப்போம். தூண்டல்களின் உள்ளுணர்வு இது வந்து முதன்மை தேவை. அதாவது நம்ம பார்த்த மாதிரி ஒரு முதன்மை தேவையான பாலியல் ஆசைகள், அடுத்து வந்து ஆக்கிரமிப்பு, தூண்டுதல். ஸோ இது ஃபுல்லாமே இங்கே வரக்கூடியதுதான், இந்த ஈட் அப்படின்றதுல வரக்கூடியது. ஸோ இந்த ஈட்டால் ஆதிக்கம் செலுத்தும் போது தனி மனிதன் அதிக மனக்கிளர்ச்சிக்கு ஆளாகிறார். எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போறது. அடுத்து வந்து இது இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய வந்து ஒரு குழந்தையை போலவே இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது இடம், பொருள், சூழ்நிலை இவை அனைத்தையுமே பொருட்படுத்தாமல் தான் விரும்பியதை செய்வது. ஸோ இந்த மனநிலை அப்படின்றது வந்து இந்த இட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வரும். அடுத்து ஈகோ. ஸோ அடுத்து இந்த ஈகோ இது வந்து இட்டுக்கு வெளியே அடுத்து வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இது வந்து மேலும் யதார்த்தத்துடன் சமநிலைப்படுத்தும் பொழுது ஒரு தனிநபரின் உள்ளுணர்வு தேவைகளை பூர்த்தி செய்ய முயல்கிறது. அதாவது இந்த இடத்துல மிக முக்கியமானது யதார்த்தத்துடன் சமநிலைப்படுத்தும் போது. ஸோ இந்த உலகம் வந்து நமக்கு தேவையானதை கேட்கும் போது இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா ஸோ இதை வந்து தப்பா எடுத்துக்கிறாது அப்படின்றதான் அந்த யதார்த்தத்துடன் சமநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த ஒரு மனநிலை எந்த இடத்துல வரும் அப்படின்னா அது ஈகோ அப்படின்றதுல தான் இந்த இடத்துல செயல்படும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காரு. ஸோ இதை விட்டுட்டோம் அப்படின்னம்னா அது பேக் சைடு அடுத்து வந்து இந்த ஈட்டு அப்படின்றதுக்கு தான் போகும். இந்த ஈட்டு அப்படின்றது தனக்கு தேவை அப்படின்னா அது எந்த ஒரு சூழ்நிலையும் அதனால யார் பாதிக்கப்படுவாங்க, என்ன தேவைப்படும், அதுல எதுவுமே இல்லாம செய்யக்கூடியது ஒரு குழந்தை போல செய்யக்கூடியது. இது வந்து யதார்த்தத்துடன் அதாவது நேச்சுரலா எப்படி இருக்கு, இந்த கலாச்சாரத்துக்கு எவ்வாறு நம்ம உடன்பட்டு செல்ல வேண்டும் அப்படின்ற மனநிலையை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து மிக முக்கியமானது சூப்பர் ஈகோ. சூப்பர் ஈகோ பொறுத்தளவுக்கு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், குணாதிசயங்களை சிறந்த வழி. அடுத்து மன செயல்பாடு. ஸோ அடுத்தது சூழ்நிலை திருப்தி அடைவது, நெறிமுறைகள் அப்படின்றதான் இங்க முக்கியமானது. சூழ்நிலை திருப்தி அடைவது அப்படின்னா நம்ம சார்ந்த அனைத்துமே திருப்தி அடையக்கூடியது. ஸோ அடுத்து ஈகோ, சூப்பர் ஈகோ இதெல்லாம் வந்து ஒரு சமூகமயமாக்கல் ஒரு செயல்முறை. அதாவது சொசைட்டி, சோசியலைசேஷன் அப்படின்றதான் இங்க குறிப்பிடுறாங்க. அடுத்து இவங்களுடைய ஆளுமை வளர்ச்சியை பொறுத்தளவுக்கு முதல் நிலை வந்து வாய் வழி நிலை. அதாவது வந்து பிறந்த குழந்தை ஒரு 18 மாதங்கள் வரைக்கும் இவரோட வளர்ச்சி நிலைகளை எவ்வாறு வழிநிலைப்படுத்துகிறார் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, பிறந்த குழந்தை அப்படின்றது இந்த அவங்களுடைய உணவு, அந்த உள்ளுணர்வு தேவை. அது பிறந்த குழந்தை வந்து பசித்தார் மட்டும் அழுகக்கூடிய நிலைமையில இருக்கும். ஸோ அப்போ வந்து அவருடைய உள்ளுணர்வு தேவை வந்து வாய் வழியாக நிகழ்கிறது அப்படின்றதான் இங்கே குறிப்பிடுறாரு. ஸோ அவரை பசியை போக்க உணவு வாய் வழியாக உணவை பெறுகிறது. குழந்தை உணவளித்தல், கட்டவரலை உறிஞ்சுதல், விழுங்குதல், கடித்தல் மற்றும் பேசுதல் இவை மூலமாக அவர் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி அடைகிறது. ஸோ அப்போ வாய் வழி நிலை பிறப்பு முதல் 18 மாதங்கள் அதாவது என்ன சொல்லக்கூடியது உணவு உண்ணக்கூடிய நிலை அப்படின்றது மாத்திரம்தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னம்னா ஸோ இதன் வழியாக ஸோ அந்த வாய் வழி ஒருங்கிணைந்த அல்லது வாய் வழி உட்குள்ளவர் என்று அழைத்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 18 மாதங்கள் முதல் 3 மாதங்கள் வரை. ஸோ இதற்கு முன்னாக பார்த்த வெவ்வேறு கால நிலைகள்ல இருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படின்றது பொதுவானது. இங்க நம்ம பார்க்கக்கூடியது சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவருடைய ஒரு காலகட்டங்கள்ல அவர் வந்து வளர்ச்சியை வந்து எவ்வாறு விவரிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ 2 மற்றும் 3 வயதுக்குள் குழந்தைகள் வந்து சமூகத்தின் சில கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க கற்றுக்கொள்கிறார்கள். ஸோ இந்த சொசைட்டி என்ன கேட்கும் அப்படின்றத பத்தி அவங்க வந்து என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா லேர்ன் பண்ணிடுறாங்க. இப்போ வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு. ஸோ அது ஒரு சாக்லேட் கேட்கும் வேணும் அப்படின்னம்னா அந்த குழந்தை வந்து தன்னுடைய தாய் தந்தைக்கு தேவையான பணிவிடைகள் செய்யும். இல்லை அவங்கள வந்து ஒரு ஆர்வத்தை எடுக்கிற மாதிரி ஒரு சில வேலைகள் செய்யும் அப்படின்றதான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. ஸோ பெற்றோர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை அவர் என்ன செய்யும் அப்படின்னா நிறைவேற்றும். அடுத்து மிக முக்கியமானது குழந்தை பருவத்தில் வந்து
சிறுநீர் கழித்தல், மலம் கழித்தல் அப்படின்றது எந்தவித ஒரு தாக்கம், அதாவது கண்ட்ரோல் இல்லாம வந்து வரும். ஸோ இந்த இடத்துல அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னம்னா, அத வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையில வந்து இருப்பாங்க. குழந்தை சிறுநீர் கழித்தல், மலம் கழித்தல் போன்ற உடல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வது. ஸோ அதான் நம்ம சொல்லுவோம். குழந்தைகள் வந்து அந்த பெட்லயே வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, சிறுநீர் போகக்கூடாது, பெரியவங்கள் ஆயிட்டீங்க, நீ பெரிய பையனாயிட்ட அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது இந்த ஸ்டேஜ்ல தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 3 முதல் 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த இடத்துல வந்து 5 ஆண்டுகள் வரும்போது இந்த ஆண், பெண்ணுக்கான ஒரு வேறுபாடுகளை கண்டறிய தொடங்குதல். அதாவது குழந்தைகளை பொறுத்தளவுக்கு இந்த டயத்துல இந்த விதமானது ஏற்படும். அடுத்து 6 முதல் 12 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டங்கள்ல அந்த குழந்தை வந்து பருவம் அடையக்கூடியதுல வந்து நீடிக்கும். ஸோ அடுத்து வந்து உடல் வளர்ச்சி ரீதியாக பெரிய மாற்றங்கள் இந்த காலகட்டங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னா நிகழக்கூடிய ஒரு சமூக நடவடிக்கை அதான் மிக முக்கியமானது. ஸோ கல்வி அப்படின்றது பள்ளிக்கூடம், ஸோ விளையாட்டு அப்படின்றது அங்கேயே நிகழுது. சமூக நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பள்ளியில் ஏற்படக்கூடிய சக தோழர்கள் இருக்கக்கூடிய ஒரு நட்பு, அடுத்து ஆசிரியர் மாணவர்கள் இருக்கக்கூடிய உறவு. ஸோ இது அனைத்துமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா சமூக நடவடிக்கைகளுக்கு ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இதன் விளைவாக அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா குழந்தைகள் சமூக திறன், சோசியல் ஸ்கில்ஸ் வந்து பெறாங்க. அடுத்து வேல்யூஸ், மதிப்புகள் மற்றும் குடும்பத்திற்கு வெளியே சகாக்கள் மற்றும் பெரியவருடன் உறவை வளர்த்துக் கொள்கிறார்கள். ஸோ எவ்வாறு அந்த ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜ் 6 வயசுக்கு முன்னாடி அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய அண்ணன், தம்பி, தங்கை, ஸோ அப்பா, அம்மா, ஸோ இந்த அளவுக்கு இருந்தது. அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்திற்கு வெளியே சகாக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒத்த வயது உடைய குழுக்கள், பியர் குரூப்ஸ் அப்படின்றதும், அடுத்து பெரியவருடன், ஸோ அடுத்து வந்து ஆசிரியர்களுடன், ஸோ அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னம்னா ஒரு ரிலேஷன்ஷிப் உறவுகளை என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா வளர்த்துக் கொள்கிறார்கள். அடுத்து 13 முதல் முதிர் வயது வரை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னம்னா சமூக ரீதியாகவும் பாலியல் ரீதியாகவும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலையில வந்து இருப்பாங்க. ஸோ மக்கள்களை எவ்வாறு சமாளிக்க வேண்டும், இந்த சமூகத்தை எவ்வாறு வந்து நம்ம வந்து படித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றது ஒரு முழுமையான ஒரு இது ஏற்பட்டிருக்கும். ஸோ இருப்பினும் அதிக மன அழுத்தம், ஈடுபாடு இந்த கட்டத்தில் அடுத்து வந்து ஒரு பெரிய பயணத்தை வந்து குறிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க நெகட்டிவ் ஒரு தவறான ஒரு இதில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் அப்படின்றது தான் இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவருடைய ஒரு முக்கியமான கோட்பாடு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மிக முக்கியமானது எரிக்சன். ஸோ எரிக்சனை பொறுத்தளவுக்கு வந்து 3 இனம். ஸோ 8 விதமான ஒரு நிலைகள்ல வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னம்னா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஓகேவா? ஸோ ஸோ இந்த காலகட்டங்கள் அவருடைய வளர்ச்சி நிலையை வந்து எவ்வாறு குறிப்பிடுறாரு அப்படின்னம்னா 3 முதல் 5 ஆண்டு காலம். இதுல வந்து ஒரு எரிக்சனை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து உளவியலாளர், ஸோ அவரோட கருத்துக்கள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னம்னா ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ்ஸ். ஸோ இதுல வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த செயல்முறைகள் எவ்வாறு இருக்கும், அவங்களுடைய நடத்தை, எண்ணங்கள், பிஹேவியர் எவ்வாறு இருக்கும். ஸோ அதே வந்து அந்த வயதில் கிடைக்க வேண்டிய அந்த இது ஃபுல்லாமே ஸோ நெகட்டிவாக எதிர்மறையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சியிலும் ஒரு எதிர்மறையான தாக்கத்தை சூழ்நிலை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. ஸோ அதில் முதலாவதாக தானே முன்வந்து செய்தல் குற்ற உணர்வு. ஸோ வாலண்டியர்ஸாக வந்து செய்யக்கூடிய ஒன்று பாசிட்டிவ். ஸோ அடுத்து வந்து கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்கக்கூடிய குற்ற உணர்வு. ஸோ விளையாட்டின் மூலம் குழந்தைகள் தான் எந்த மாதிரி மனிதனாக முடியும் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். ஏன்னா இந்த காலகட்டங்கள் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி விளையாட்டு, தடகள பயிற்சி, இதெல்லாம் வந்து தடகள பயிற்சின்னு சொல்றோம்னா விளையாட்டில் ஈடுபடக்கூடியது. ஸோ பெற்றோர்கள் குழந்தையின் குறிக்கோளை ஆதரிக்கும் போது இதான் மிக முக்கியமானது நேர்மறையான தாக்கம். அவங்களுடைய இந்த விளையாட்டுல இவர் வந்து ஆர்வமா இருக்காரு, இது இவங்களுக்கு நல்லா வருது, இந்த இடத்துல விளையாட்டு மாத்திரம் கிடையாது கல்வி சார்ந்த செயல்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் வரும். அடுத்து வரையக்கூடிய திறன், பேசக்கூடிய திறன், ஸோ இது ஃபுல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஆதரிக்கும் போது அவங்களுடைய லட்சியம், முயற்சி, பொறுப்பு ஆகியவை என்ன செய்யும் அப்படின்னா வளரக்கூடிய வகையில் இருக்கும். ஆனா பெற்றோர்கள் இதுல வந்து அதிக கட்டுப்பாடு விதிக்கும் போது குழந்தைகள் குற்ற உணர்வு பெறுகிறார்கள். ஸோ நீ எந்நேரமும் விளையாண்டு கொண்டே இருக்கிறாய், ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்றோம். ஸோ நீ எப்பயுமே விளையாண்டுக்கிட்டு தான் இருக்க, ஸோ படிக்கவே மாட்டேங்கிற அப்படின்ற நம்ம நெகட்டிவ் தாட் இருக்கும்போது ஸோ அப்போ விளையாண்டா தப்பு, கிரிக்கெட் விளையாண்டா தப்பு, ஸோ இந்த விளையாட்டு விளையாண்டா தப்பு அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல ஏற்படுத்திடும். ஸோ அந்த 3 முதல் 5 வயது வரை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பருவம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எரிக்சனோட கோட்பாடை பொறுத்தளவுக்கு தானே முன் வந்து செய்தல். ஸோ அப்போ பெற்றோர்கள் ஆதரிக்கும் போது ஸோ அவங்களுக்கே ஒரு ஆர்வம் இருக்கும் பட்சத்துல அதை அவங்களாவே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. அடுத்து பள்ளிக்கு செல்லும் பருவத்தினர் 5 முதல் 13 வயது வரை இருக்கக்கூடியது. ஸோ இதுல வந்து கடின உழைப்பு, அடுத்து மிக முக்கியமானது தாழ்வு மனப்பான்மை அப்படின்றதான்.
ஸோ இந்த இடத்துல கடின உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒரு வகையை எடுத்துக்கிட்டாலுமே தாழ்வு மனப்பான்மை, இதை நம்ம சரியா வந்து நல்லா படிக்க முடியல, அதிகமான மதிப்பெண்கள் எடுக்க முடியல, இந்த சமூகம் எதிர்பார்க்கிற மதிப்பெண்களை எடுக்க முடியல அப்படின்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஸோ நம்மளால இது முடியாது, நமக்கு இது வராது, கணித பகுதி நமக்கு வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடியது அப்படின்னு வரும் சொல்றாங்க. ஸோ இதில் வந்து பள்ளி குழந்தை வேலை செய்யும் இடம். ஸோ இதில் அனைத்து வந்து ஒருத்தர் என்ன செய்கிறாங்க அப்படின்னம்னா ஒத்துழைப்பு அப்படின்றது கற்றுக்கிறது வராங்க. ஸோ வீட்டிலோ பள்ளியிலோ சக மாணவர்கள் இருக்கும்போது இதில் எதிரான அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தகுதியற்றவர்களாக எண்ணம் ஏற்பட்டு வளர்கிறது அப்படின்றதான் மிக முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து மிக முக்கியமானது வளர் இளர் பருவம், அடலசன்ட் ஸ்டேஜ், குமர பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த வயதுகளில் தான் 13 முதல் 21 வயது காலகட்டங்கள் தன்னை பற்றி ஒரு அறியக்கூடிய ஒரு திறன். ஸோ ஒன்று வந்து பாசிட்டிவ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தன்னை பற்றி அறியக்கூடிய ஒரு திறன். அடுத்து தன்னை பற்றி நெகட்டிவாக எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு எதிர்மறையாக எடுத்துட்டோம் அப்படின்னா தன்னை பற்றி ஒரு குழப்பம் இந்த காலகட்டங்களை என்ன செய்யும், இந்த அடல்சன்ட் ஸ்டேஜில் ஏற்படக்கூடியது. ஸோ அந்த இடத்துல நான் யார், ஸோ அது வரைக்கும் குழந்தை, ஒரு பள்ளி மாணவன், கல்லூரி மாணவன் அப்படின்றதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து அவர் வந்து தொழில் சார்ந்த முறையை என்ன செய்வாங்க அப்படின்னா அவர் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இதில் போவார். அப்போ அவர் என்ன தொழில் எடுக்கிறாரோ அந்த தொழில் தான் தன்னை பற்றிய உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம வந்து ஆசிரியர் ஆகலாமா, இல்லை வேற வேலைகளுக்கு நம்ம செல்லலாமா அப்படின்றது தான் அந்த ரோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எதுவுமே அவருக்கு வந்து சரியாக வரலை அப்படின்னா அது நெகட்டிவ். ஸோ நம்ம வந்து ஆசிரியர் ஆகலாமா, இல்லை வேற தொழிலுக்கு போகலாமா, இல்லை வேற என்னென்ன தொழில்களை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து ஏற்படக்கூடியது. ஸோ மதிப்புகள், தொழில் பற்றிய குறிக்கோள், ஸோ இவற்றை அறிவதால் இளைஞர்கள் தன்னை பற்றி கருத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். ஸோ அவர் இன்ஜினியர், அவர் ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கக்கூடியது. ஓகேவா, அவர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்காரு, அவர் ஒரு டெக்கி. ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய அனைத்துமே வந்து தன்னை பற்றி உணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதற்கு எதிரான பண்புகள் வந்துருச்சு அப்படின்னா ஸோ நமக்கு எதுவுமே வரலை, நம்ம சரியாக படிக்கலை, நமக்கு எந்த தொழிலும் தெரியலை அப்படின்ற ஒரு ஒரு தொழிலை பற்றி ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னம்னா அது தன்னிலை பற்றி ஒரு குழப்பம் இந்த வயதுல அதிகமாக ஏற்படும் அப்படின்றத இந்த வளர் இளர் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடலசன்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடியது. அடுத்து யங் அடல் அப்படின்னு சொல்லக்கூடியது முன் முதிர்வு பருவம். ஸோ பொதுவாக இந்த காலகட்டங்கள் 21 வயது முதல் 39 வயது வரை இருக்கக்கூடியது. ஸோ இந்த காலகட்டங்களில் தான் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய நெருக்கமான உறவு முறை அப்படின்றது மேற்கொள்கிறாங்க. நெருக்கம் மற்றும் தனிமை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த காலகட்டங்களில் 13 முதல் 21 வயது தொழில் தொடங்கி ஒரு இது வச்ச பின்னாடி அவங்க ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். ஓகேவா, ஸோ கல்யாணம், மேரேஜ் அந்த மாதிரி போகும். ஸோ அதில் வந்து பாசிட்டிவாக இருந்து நேர்மறையான தாக்கங்கள் இருந்தால் அவருடைய வாழ்க்கை வந்து அதே மாதிரியே நன்றாக செல்லும். ஸோ அதில் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு, இல்லை ஒரு ஏமாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, இல்லை முன்னாடி ஏற்பட்ட ஏமாற்றங்களை அவர் நினைத்திருந்தார் அப்படின்னம்னா அவர் தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஐசோலேட்டட் அப்படின்றதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஆளாயிருவாங்க அப்படின்றத இந்த முன் முதிர்வு பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே சொல்றாங்க. அடுத்த நிலை வந்து நடுமுதிர் பருவம். ஸோ இந்த காலகட்டங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னம்னா ஒரு 40 முதல் 65 வயது வரை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த இடத்துல உருவாக்கம் மற்றும் நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ உருவாக்கம் அப்படின்றது அந்த இடத்துல உருவாக்குதல் என்பது குழந்தைகளை வளர்த்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு முன்னாடி இருக்க பருவத்தில் வந்து நெருக்கமான உறவை பேணுதல். ஸோ அடுத்து உருவாக்கம் அவங்களுடைய குழந்தைகளை வளர்த்தல். அடுத்து அந்த குழந்தைகள் மேலே அக்கறை கொள்ளுதல், ஸோ கேரிங் ஃபார் அதர்ஸ். ஸோ அடுத்து வந்து தன்னோட போன்ற செயல்களை அடுத்த தலைமுறைக்கு உதவுதல். ஸோ நம்ம உருவாக்குதல் அப்படின்னு வரும்போது ஸோ நம்மளுடைய குழந்தைகள் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தேவையான தகவல்கள், ஸோ அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இந்த 40 முதல் 65 வயது காலங்கள் இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இதில் தோல்வி அடைவர்கள் ஸோ ஒரு அர்த்தமில்லாத சாதனை இல்லாதாக உருவாகிறார்கள், உணர்கிறார்கள். ஸோ இந்த டயத்தில் அவங்களுக்கு வந்து குழந்தை வளர்த்திருந்த குழந்தையின்மை ஸோ ஒரு முழுமையாக வந்து இல்லாத காலகட்டங்களில் வந்து ஸோ அந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே இல்லை அப்படின்ற அளவுக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா நினச்சிருவாங்க அப்படின்றதான் இங்கே சொல்கிறான். அடுத்து வந்து பின் முதிர் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடியது 65 வயதுக்கு மேல் ஒருங்கிணைந்து இருத்தல் அல்லது விரக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து கடைசி பருவத்தில் வரக்கூடியது. ஸோ இதில் வந்து ஒருங்கிணைந்து இருந்தல், அதாவது எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கக்கூடியது. இதுக்கு முன்னாடி இருக்க பருவங்கள் அனைத்துமே பாசிட்டிவாக இருக்கும், நேர்மறை தாக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்ததும் நேர்மறை தாக்கத்தில் இருக்கும். ஒருங்கிணைத்தல், தன்னுடைய குழந்தைகள், ஸோ அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய குழந்தை, ஸோ இந்த மாதிரி வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னம்னா ஒரு ஒருங்கிணைந்து சொந்த பந்தங்களோடு இருக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கணும்.
அடுத்து நம்மளுடைய குழந்தைகள் நன்றாக வளர்த்துட்டோம். ஸோ அவங்களுக்கு தேவையான அனைத்துமே செஞ்சுட்டோம். ஸோ அவங்க வந்து லைஃப்பை வந்து சஸ்டெயின் பண்ணிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை வந்து பயனுள்ளதாக, ஸோ நம்ம வாழ்க்கையை ஒரு பயனுள்ளதாக கழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து ஒருங்கிணைந்த தன்மை ஏற்படுத்தும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து சரியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து ஒரு இதை வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரியும், ஸோ வாழ்க்கையை பற்றி அதிருப்தியில் உள்ளவர்கள், ஸோ நம்மளுடைய வாழ்க்கை எதுவுமே சரியாக நடக்கலை, தொழில் சரியாக நடக்கலை, குடும்ப உறவுகள் சரியாக இருக்கலை, குழந்தைகளுக்கான உறவுகள் சரியாக நடக்கலை அப்படின்னோம்னா, ஸோ அது இப்போ என்னாகும் அப்படின்னா, ஸோ அதிருப்தி உள்ள முதியவர்கள், ஸோ அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, சாவை பற்றி அஞ்சுகிறார்கள். ஸோ நமக்கு வந்து மரணம் வந்துருச்சு, நம்ம மரணம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி அவங்க பயப்படுவாங்க. சிறந்த ஒருங்கிணைந்து இருந்தல் அப்படின்னு வரும்போது, நம்ம வீட்டில் பெரியவங்கள் இருந்தாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம செட்டில் பண்ணிட்டோம், இனிமேல் எனக்கு என்ன வந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்பில் இருப்பாங்க. இது நேர்மறையான எண்ணம், பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ ஃபியர் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஞ்சில் வந்துடுவாங்க அப்படின்றதான் எரிக்சன் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா 8 படிநிலைகளில் இதை வந்து விவரிக்கிறாரு. ஸோ முதல்ல வந்து 18 மாதங்கள் வரைக்கும் இருக்கக்கூடியதில் இதில் வந்து நேர்மறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அடிப்படையான நம்பிக்கை, அவநம்பிக்கை. ஸோ அடுத்து வந்து 18 முதல் 3 ஆண்டு காலம் அப்படின்னா சுதந்திரம், அடுத்து வந்து வெக்கம், அடுத்து வந்து தானே முன்வந்து செய்தல், குற்ற உணர்வு, அடுத்து கடின உழைப்பு, தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து தன்னை பற்றிய உணர்வு, ஸோ தன்னை பற்றிய ஒரு குழப்பம். இந்த காலகட்டங்களில் 13 முதல் 21 வயது வரை, 21 முதல் 39 வரை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இருக்கை மற்றும் தனிமை. ஸோ அடுத்து 40 முதல் 65 வயது காலகட்டங்களில் உருவாக்குதல் அல்லது நோக்கம். அடுத்து 65 வயசுக்கு மேலே வந்து ஒருங்கிணைத்தல் அல்லது விரக்தி அப்படின்றது தான் இந்த எரிக்சன் அவருடைய கோட்பாடில் கூறுகிறார். ஸோ உளவியல் சிறந்த சிந்தனையாளர் குழந்தை வளர்ச்சியின் வெவ்வேறு நிலைகளை விளக்கவும் ஆய்வு செய்யவும் வெவ்வேறு கோட்பாடுகளை உருவாக்கியுள்ளார். ஸோ இதில் உள்ள எல்லா கருத்துக்களும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் அவர் குழந்தை வளர்ச்சி சைல்டு டெவலப்மெண்ட்டை ஒரு புரிந்து கொள்ள ஒரு பெரிய பங்கு என்ன செய்யுது அப்படின்னா அந்த எரிக்சன் அப்படின்றது நமக்கு வந்து வழங்குது. ஸோ குழந்தை வளர்ச்சி நடத்தை, அடுத்து நடத்தை அப்படின்னு சொல்லும்போது பிஹேவியர், சிந்தனை, திங்கிங், ஸோ இவற்றை புரிந்து கொள்ள பல்வேறு கோட்பாடுகளையும் நோக்கங்களையும் பயன்படுத்துகின்றனர். ஸோ எரிக்சன் அப்போ வந்து ஒரு குழந்தையோட வளர்ச்சி எவ்வாறு இருக்கும், ஓகே, க்ரோத், டெவலப்மெண்ட், பிஹேவியர், திங்கிங், ஸோ இது ஃபுல்லாமே நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய வழிவகை செய்கிறது அப்படின்றதான் இந்த 2 கோட்பாடுலையுமே நம்ம பார்த்தோம், சிக்மண்ட் ஃப்ராய்ட் அண்ட் எரிக்சன். ஸோ இதோட அழகு இங்கே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எரிக்சனோட வளர்ச்சி 8 நிலைகளை நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கோம். ஸோ முதல் நிலை இது வந்து ஒரு சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடிப்படை நம்பிக்கை, நம்பிக்கையின்மை இந்த குழவி பருவத்தில். அடுத்து குறுநடை பருவம் அப்படின்னு சொல்லும்போது சுதந்திரம், செயல்படுத்தல், இல்லை வெக்கம், அது சந்தேகம், ஸோ இது நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபுல்லாமே வரும். ஓகே, ஸோ இந்த காலகட்டங்களில் இது வந்து இருக்கக்கூடியது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இத்துடன் இந்த அழகு வந்து 8 முடிந்தது. ஸோ அடுத்து வந்து அழகு 9. ஸோ காக்னேட்டிவ் அண்ட் த மோரல் டெவலப்மெண்ட், அறிவாற்றல் மற்றும் ஒழுக்கம் வளர்ச்சி அப்படின்றதான். ஸோ இந்த தொகுதியில் இது வந்து கடைசி அழகு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து எந்த கோட்பாடு வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா தீம் பியாஜேயோட கோட்பாடுகள். ஸோ பியாஜே அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அறிவு வளர்ச்சி கொள்கையின்படி குழந்தைகள் தம் உலகை எவ்வாறு ஆராய்ந்து மாற்றி அமைக்கும் போது தம் அறிவு கருத்துக்களை உருவாக்கின்றன. பியாஜே கருத்துப்படி மூளை வளர்ந்து அனுபவங்கள் விரிவடையும் போது இது ஒவ்வொன்றும் வெவ்வேறாக சிந்திக்கும் முறைகள். ஸோ ஒவ்வொரு டயத்துலையும் வெவ்வேறாக சிந்திப்பாங்க, ஓகேவா. ஸோ இப்போ குழந்தை பருவத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு பொருளுக்காக ஆசைப்பட்டிருப்போம். ஸோ அதே பொருள் வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜ் அதாவது செயலுக்கு முற்பட்ட நிலையில் கிடச்சி அப்படின்னோம்னா அதுக்கான தேவைகள் இல்லாத டயத்தில் நம்ம எடுத்துக்கிற மாட்டோம். ஸோ இந்த மாதிரி 4 நகைகளை வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அவர் குறிப்பிடுறாரு. பியாஜேயின் வளர்ச்சி நிலைகள் புலன் இயக்க சென்சரி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வரும் புலன் இயக்க நிலை. ஸோ இது வந்து பிறப்பு முதல் 2 வயது வரை அவங்களுடைய மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்சரி வரக்கூடியது. ஸோ அடுத்து வந்து செயலுக்கு முற்பட்ட நிலை 2 முதல் 7 வயது வரை. அடுத்து புலனீட்டான செயல் நிலை 7 முதல் 11 வயது. அடுத்து முறையான நிலை, ஸோ வளர் இளன் பருவம் குவரம் பருவம் வயது வரை. ஸோ இந்த லாஸ்ட் அப்படின்னா ஒரு ஃபார்மல், ஸோ எப்படி வந்து அதை கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது ஃபுல்லாமே வரக்கூடியது தான். ஸோ இந்த 4 அறிவு வளர்ச்சி படிநிலைகளை இந்த பியாஜே அப்படின்றது நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் புலன் இயக்க நிலை அப்படின்றது 2 வயது வரை அப்படின்னு எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல சென்சரி நம்ம எடுத்துட்டோம்னா கண், காது, கை, வாய், ஸோ இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் சிந்திக்கின்றன.
இதனால் பொருட்களை பெட்டிக்குள் வைத்தல், எடுத்தல், ஸோ போன்ற இயக்க செயல்களில் ஈடுபடும் வழிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த காலகட்டங்கள் அவங்க விளையாடக்கூடிய பொம்மை, ஓகேவா, அந்த டாய்ஸ், அடுத்து அவங்களோட இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸு, காரு, இந்த மாதிரி இதை ஃபுல்லாமே வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் வரக்கூடியது. அடுத்து வந்து செயலுக்கு முற்பட்ட நிலை. ஸோ இந்த வயதை பொறுத்தளவுக்கு 2 வயது முதல் 7 வயது வரை அப்படின்றத பியாஜே குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் பள்ளி செல்வதற்கு முன் உள்ள நிலையில் உள்ள குழந்தைகள் தாம் உணர்வு மூலம் வந்த கண்டுபிடிப்புகள் செய்கைகள் மூலம் வெளிப்படுத்துகின்றனர். பள்ளிக்கு வந்து முன்னாடினா அப்போ பேச வர்றது ஒரு 2 வயது அப்படின்னும் போது ஜஸ்ட் அவங்க வந்து கை கால் அசைச்சு செய்கை மூலமாக காட்டக்கூடிய வகையிலையும், ஸோ இந்த நிலையில தான் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த மொழி வளர்ச்சி, கற்பனை திறன் அப்படின்றது ஏற்படுகிறது. மொழி வளர்ச்சி, லிங்குவிஸ்டிக், அதாவது பேசக்கூடிய தாய்மொழி அவங்க வந்து லேர்ன் பண்ணக்கூடியதும், அடுத்து எவ்வாறு யோசிக்க, அதாவது கற்பனை திறன், இமேஜினேஷன் கெப்பாசிட்டி, கிரியேட்டிவிட்டி, ஸோ இது ஃபுல்லாமே இந்த இடத்துல வரக்கூடியது. ஸோ ஆயினும் அவருடைய சிந்தனை மற்ற 2 நிலைகள் போல் ஆக்கப்பூர்வமாக இல்லை. ஸோ பட் இருந்தாலுமே இந்த வயதுகளை வந்து பார்த்துட்டோம்னா அவங்களுடைய திங்கிங் ஒரு பெரிய ஆக்கப்பூர்வமானதுக்கு வந்து போகாது, அடுத்து வர நிலைகள் இருக்க மாதிரி அப்படின்றதான் தீன் பியாஜே வந்து நமக்கு குறிப்பிடுறாரு. ஸோ அடுத்து 3ஆவதாக பார்க்கக்கூடியது பருப்பு பொருள் நிலை. ஓகே, ஸோ காங்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 7 வயது முதல் 11 வயது வரை அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த டயத்துல தான் குழந்தைகள் வந்து என்ன செய்வாங்க, லாஜிக்கா, ஓகேவா, கிரிட்டிக்கலா, லாஜிக்கா, தர்க்க ரீதியாக நன்கு அமைக்கப்பட்டதாகவும் உள்ளது. இந்த டயத்துல வந்து பள்ளி செல்லும் வயது அப்படின்னு சொல்லிட்டா, ஓகேவா. ஸோ இந்த பள்ளி செல்லும் வயதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னம்னா, ஸோ தங்கள் அனுபவத்தை ஏற்படுத்தும் பொருட்களின் ஒரு பண்பினை மட்டும் ஒரு சமயத்தில் உணர்வியல் எனவும், பொருட்களின் உருவம் இடம் மாறினாலும் அவற்றின் அளவு குறையாது என்ற கருத்து உணரப்படாது. ஸோ இந்த ஸ்டேஜை பொறுத்தளவுக்கு ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னாகும் அப்படின்னா படிப்படியாக அமைகிறது. ஆயினும் அவர் சிந்தனை வயது வந்தோரின் புத்தி கூர்மையோட குறைவாக உள்ளது அப்படின்றதான் இந்த ஸ்டேஜில் பார்க்குறோம். அடுத்து வந்து முறையான செயல்முறை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து 11 வயதுக்கு மேல் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஸோ கருத்துக்களை சிந்திக்கவும், ஸோ அடுத்து வந்து இந்த அடலசன்ட் ஸ்டேஜ், அவங்க வந்து பிரச்சனையை வந்து எதிர்கொள்கிறாங்க. இந்த அடலசன்ட் ஸ்டேஜில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஸோ ஒரு கருதுகோளை தொடக்கி யூகித்து மாற்றங்களை தனிமைப்படுத்தி இணைத்து எந்த முடிவு சரியானது என கண்டறிகிறார்கள். ஸோ இந்த காலகட்டங்கள் மிக முக்கியமானது, இந்த வரியும் மிக முக்கியமானது. ஒரு கருதுகோளை தொடங்கி யூகித்து மாற்றங்களை தனிமைப்படுத்தி இணைத்து எந்த முடிவும் சரியானது என கண்டறிகிறார். ஸோ இந்த இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 11 வயசுக்கு மேலே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னோம்னா, அப்புறம் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு யோசிக்கிறாரு. இது ஹைபாத்திசிஸ், கருத்துக்கோள் ஹைபாத்திசிஸ், இதை தொடங்குறாங்க. ஸோ அடுத்து யூகிக்கக்கூடியதா சிந்தனை, இந்த தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா என்னென்ன, இந்த தொழில் ஆரம்பித்தவங்கலாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்றத பார்ப்பாரு. ஸோ அதில் முன்னேற்றம் அடையாமல் இருந்தவங்களில் என்ன காரணத்துக்காக அவங்க முன்னேற்றம் அடையலை அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஸோ அவங்க முன்னேற்றம் அடையாததுக்கான காரணம் என்ன அப்படின்றத அதை மாற்றங்களை ஏற்படுத்தி, ஸோ அதுலேருந்து அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்து, ஸோ இந்த கருத்துக்களை எடுத்து தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு புதிய திறன்களை அவங்க வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்றதான் இங்கே குறிப்பிடுறாரு. அடுத்து பியாஜேவோட கோட்பாட்டை பொறுத்தளவுக்கு ஸோ இந்த 4 வகைகள் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஆசிரியர்கள், இவரோட கருத்துக்கள் வந்து ஆசிரியர், பெற்றோர், குழந்தையுடன் செயல்படும் மற்ற எல்லோரு குழந்தைகளும் கவனித்தல், சூழ்நிலைக்கேற்ப எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் அப்படின்றதையும், அடுத்து வந்து பள்ளியின் கற்பித்தல் அப்படின்றது மிக அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ பியாஜே கருத்துக்கள் மற்ற நாட்டு குழந்தைகளுக்கும் பொருந்துகிறது என்பதை காட்டினார். ஸோ குறிப்பாக தொடக்க நிலையில் உள்ள அந்த கருத்துக்களை வந்து மிகவும் ஸோ அதை பேணி பாதுகாக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த வயதில் ஏற்படக்கூடிய இது ஃபுல்லாமே இது வந்து பொருத்தமாக அமைகிறது அப்படின்றதையும் சொன்னாங்க. ஸோ இவருடைய சிறந்த கண்டுபிடிப்புகள் அப்படின்றது நம்ம எடுத்தோம் அப்படின்னா நடத்தை பற்றிய ஆய்வு. ஸோ இது வந்து மனித வளர்ச்சி அப்படின்றத மட்டும் நடத்தை, குழந்தைகளின் நடத்தை பற்றிய ஒரு ஆய்வு, பிஹேவியர், இதை பற்றி இருக்கும் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத அந்த தீன் பியாஜேவோட கோட்பாடு அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது வைகாட்ஸ்கி. ஸோ இவருடைய காலம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 1934 முதல் 1987 வரை. ஸோ இது வரைக்கும் நம்ம வளர்ச்சி, முன்னேற்றம், உடல், அடுத்து வந்து உள இயக்கம் அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். ஸோ எவ்வாறு ஒரு தனி மனிதன் ஒரு குழந்தையோட இந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம். ஸோ வைகாட்ஸ்கியை பொறுத்தளவுக்கு சூழ்நிலை வந்து எவ்வாறு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குழந்தையோட வளர்ச்சி நிலைகள்,
மனிதனுடைய வளர்ச்சி நிலைகளில் சூழ்நிலை எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பெற்றோர், ஆசிரியர்கள், அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சாரம், சமூகம், ஓகே. ஸோ அடுத்து வந்து அவங்க இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் வந்து அந்த குழந்தையோடையும் அந்த மனிதனுடையும் இடைவினை செயல்முறை நடக்கிறதுனால அதனுடைய தாக்கம் வந்து எவ்வாறு இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், ஸோ இது அனைத்தையுமே என்ன செய்கிறோம் அப்படின்னோம்னா இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் முதலாவது பார்க்கக்கூடியது வந்து குழந்தைகளின் சிந்தனை வளர்ச்சி அப்படின்றத இங்கே கொடுக்குறாரு. ஸோ அவங்களுடைய நற்பண்புகள், வேல்யூஸ், பிலீவ்ஸ், ஓகேவா. ஸோ பழக்க வழக்கங்கள், திறன், ஸோ இது அனைத்துமே அந்த சமூகத்துடைய அவங்க சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் இல்லைன்னா அந்த சூழ்நிலை மூலமாக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்றதான் இங்கே குறிப்பிடுறாங்க. ஸோ அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது குழந்தைகளின் அறிவாற்றல் வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எவ்வாறு செயல்முறைகள் இருக்கும் அப்படின்றதான் இங்கே குறிப்பிடுறாரு. ஸோ ஒரு பிரச்சனையை சமாளிக்க அந்த குழந்தையை வந்து எவ்வாறு செய்தது. அடுத்த வயது வந்து முதியோர்கள் வந்து உதவி வந்து என்ன செய்யுது அப்படின்னா இது வந்து நாடக்கூடிய ஒரு நிலையில இருக்கு அப்படின்றதான் இங்கே குறிப்பிடுறாரு. அடுத்து குழந்தையினுடைய மொழி வளர்ச்சி. நம்ம மொழி வளர்ச்சி அந்த குழந்தை வந்து ஒரு 5 வயது இருக்கும்போது அதோட மொழி வளர்ச்சி என்ன ஆகுது அப்படின்னம்னா நல்ல வேகமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு நிலையிலும் மாற்றம். உதாரணமாக மொழியை கற்கும் போது மற்றவரையும் உரையாடும் போது ஸோ இந்த திறனை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பெறுறாங்க. ஸோ மேலும் கலாச்சார திறன் வேகமாக கற்கின்றனர். ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய வீட்டில் ஒரு மொழி பேசினாலும் அவங்களுடைய சூழ்நிலை சமூகம் சார்ந்த ஒரு மொழி பேசும்போது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்து பள்ளியில் அடையும் போதும் அவர்கள் மொழி அறிவு, கல்வி அறிவு, ஸோ பிற கல்வி சார்ந்த கருத்துக்கள், ஸோ இதெல்லாம் வந்து அந்த சூழ்நிலையோட இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது, ஸோ பள்ளியில் அதிகமான நேரத்தை செலவழியும் போது, ஸோ இப்போ அந்த குழந்தைகிட்ட வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா தங்கள் பிரச்சனைக்கான தீர்வுகளை காரணங்களை கண்டுபிடித்து ஸோ அவங்களே என்ன செய்யறாங்க அப்படின்னா தீர்க்கக்கூடிய ஒரு மனநிலையில என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏற்படுறாங்க அப்படின்றதான் இங்கே சொல்றாங்க. ஸோ இவருக்கு சொல்லக்கூடிய ஒரு 3 வகையான நிலைகள் அப்படின்னம்னா குழந்தைகளின் சிந்தனை வளர்ச்சி, திங்கிங் டெவலப்மெண்ட் எவ்வாறு இருக்கும். ஸோ அவர் ஒரு 5 வயதில் அவருடைய சிந்திக்கும் திறன் எவ்வாறு இருக்கும். ஸோ அந்த சிந்திக்கும் திறன் அடுத்து வந்து அது எவ்வாறு காலநிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் அடைகிறது அப்படின்றதும் நம்ம இங்கே சொல்றாங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்த்த மாதிரி ஒவ்வொரு வம்சாவளிக்கு ஏற்படக்கூடியது, அடுத்து வந்து ஒருத்தர் இன்னொருத்தரோட தொடர்பு கொள்ளும் போது ஸோ இது அனைத்துமே வந்து இந்த இடத்துல ஏற்படுது அப்படின்றதான் இங்கே குறிப்பிடுறாரு. அடுத்து வந்து அறிவாற்றல் வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் தான் அவங்க சிந்திக்கும் திறன், நுண்ணறிவு திறன், ஸோ இது அனைத்துமே என்ன செய்யும் அப்படின்னா வளரக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ அடுத்து இதில் வந்து சமுதாயத்தில் வளர்க்கப்படும் ஒரு நிகழ்வு. ஸோ அடுத்து வந்து அதில் ஏற்படக்கூடிய இப்போ குழந்தைக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை சமாளிக்க மற்றவங்களை வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு உதவியை வந்து நாடக்கூடியது. ஸோ சிறந்த சக மாணவர்களின் உதவியை சார்ந்து உள்ளனர். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது இந்த ஸ்டேஜில் தான் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்றது இங்கே குறிப்பிடுறாங்க. அடுத்து மொழி வளர்ச்சி. ஸோ ஒவ்வொரு நிலையும் மாற்றங்கள் அடைகிறது. ஸோ பிறந்த குழந்தை இல்லை கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அதோட மொழி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னம்னா ஒரு கரெக்டான ஒரு வார்த்தை கோர்வையாக இருக்காது, சென்டென்ஸ் மேக்கிங் அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஒவ்வொன்றையும் விட்டு விட்டு சொல்லும். ஸோ அதுவே கொஞ்ச நாள் அடைய அடைய ஒரு ஸ்டேஜ் ஒரு 6 வயது 7 வயது வரும்போது அந்த வார்த்தை கோர்வை முறை, சென்டென்ஸ் மேக்கிங் அப்படின்றது முழுமை பெறும் அப்படின்றது இங்கே சொல்றாரு. ஸோ அதோட திறன்கள், கலாச்சார திறன்கள் வேகமாக கற்கின்றனர். கலாச்சாரம், சமுதாய திறன்கள் அப்படின்றது இந்த சூழ்நிலையோட தாக்கத்தில் ஏற்படக்கூடியது. ஸோ இது இந்த கலாச்சாரம், சமூகம் அப்படின்றது எந்த இடத்துல வரும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து பள்ளியை அடையும் போது. ஸோ ஒரு குழந்தை வந்து ஒரு வீட்டில் இருக்கும், அவங்களுடைய மாணவர், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், ஸோ இவங்களுடைய அந்த இதுதான் வந்து இருக்கும். ஸோ அது கலாச்சாரம், சமுதாயத்தோட சேரும்பொழுது அவங்களுடைய பள்ளியுடைய சமுதாயத்தோடைய அவங்களுடைய நண்பர்களுடைய தாக்கம் அப்படின்றது மிக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வகையில் தான் மொழி, கல்வி அறிவு, பிற கல்வி சார்ந்த கருத்துக்கள் பற்றி கலந்துரையாவது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பற்றிய சிந்தித்தல் திறன் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வேகமாக முன்னேறும் அப்படின்றதான் இங்கே குறிப்பிடுறாரு. ஸோ அடுத்து இவருடைய கருத்துக்களுடைய முடிவுரை எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ குழந்தையோடத்துல இருந்து அதிகமான விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா கற்றுக்குருவோம். அடுத்து அதில் முக்கியமாக ரோல் பிளே பண்ணக்கூடியது ஃப்ரெண்ட்ஸு. அடுத்து வயது வந்தோரின் தாக்கங்கள் வலியுறுத்துகிறது. ஸோ அறிவு மிகுந்தவர்களிலிருந்து கலந்துரையாடுவது. ஸோ இப்போ ஸ்கூல், காலேஜ், செமினார்ஸ் இதெல்லாம் இது பண்ணோம் அப்படின்னம்னா அங்கே இன்ட்ராக்ஷன்ஸ் ஸோ அது நடக்கும்போது இதன் மூலமாக சிந்திக்கும் திறன் இதெல்லாம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா மேம்படுது அப்படின்றதான் இங்கே சொன்னாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம அழகு 3 இருக்கக்கூடிய 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம வந்து பார்த்தோம். இதில் முக்கியமாக சிக்மண்ட் ஃப்ராய்டு, அடுத்து வந்து எரிக்சன், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தீன் பியாஜே, ஸோ இவங்களுடைய கோட்பாடுகள் அப்படின்றது நம்ம முழுமையாக பார்த்தோம். இது மூலமாக மனிதனுடைய வளர்ச்சிகள் எவ்வாறு நடைபெறுகிறது,
ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எவ்வாறு இருக்கிறது, ஸோ அது மூலமாக மனிதனோட வளர்ச்சி வந்து எவ்வாறு பாதிப்படைகிறது, அது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன இருக்குது, ஸோ அந்த சிக்கலை எவ்வாறு வந்து நம்ம வந்து நேர்முறைப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா முழுமையாக இந்த அலகுல இந்த 3 அலகுலையும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னம்னா நம்ம வந்து பார்த்தோம். இதில் தீன் பியாஜே, சிக்மண்ட் ஃப்ராய்ட்ஸ் அவங்களுடைய கோட்பாடுகள் அப்படின்றது மிகவும் முக்கியமானது அப்படின்றதான் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றையோட வகுப்பு வந்து இத்துடன் நிறைவு பெற்றது. இதில் மிக முக்கியமானது இந்த கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவருடைய கோட்பாடுகள், அதை நம்ம பார்த்துடணும். மீதியை நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி.